Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் ஆர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஆருக்குள்ளே எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டும் பேர் பண்ணி நம்ம எழுதணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். இந்த ஸ்மால் எக்ஸு எதில் பிலாங்ஸ் ஆகிருக்கு, கேபிட்டல் எக்ஸு. அப்போ இன்புட் வந்து 3, 4, 6, 8 அந்த மாதிரி கொடுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சொல்யூஷனில் given that அப்படின்னு போட்டு given that x capital X equal to 3, 4, 6, 8. அடுத்து ரிலேஷன் R equal to என்ன கொடுத்துருக்காங்க, x, f of x ஸ்லாஷ் x வந்து கேபிட்டல் எக்ஸில் பிலாங்ஸ் ஆகிருக்கு. f of x வந்து என்னது, x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த f of x எடுத்து எழுதிக்கிறோம். f of x equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் எக்ஸுன்ற செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை அவுட்புட்டாக கொடுக்குறோம். அப்போ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறோம். அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 3 சார் 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 10. அப்போ 3ன்னு இன்புட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 10. நெக்ஸ்ட்டு இஃப் x equal to 4. அப்போ f of 4 equal to 4 square plus 1. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 plus 1 என்ன வந்துடும், 17 வந்துடும். நெக்ஸ்ட் இஃப் x equal to என்னது 6. அப்போ f of 6 equal to 6 ஸ்கொயர் plus 1 equal to 36 plus 1. நம்மளுக்கு என்ன அடிச்சிரு, 37 வந்துடும். ஃபைனலாக இஃப் x equal to 8. அப்போ f of 8 equal to 8 square plus 1 equal to 8 8s are 64 plus 1 equal to என்னது 65. அப்போ இந்த எக்ஸுன்ற செட்டில் இருக்கக்கூடிய இந்த 3, 4, 6, 8 இந்த எல்லா இதுக்கும் நம்ம இன்புட்டாக கொடுத்து ஒரு அவுட்புட் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆர் எடுத்து எழுதிடலாம். ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இப்போ 3, 10. அடுத்து 4, 17. 6, 37. 8, 65. இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன். இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து நம்ம ஆர்டர் பேர்ஸில் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு ஏரோ டயக்ராம் போட போகிறோம். ஏரோ டயக்ராம் போடும்போது இந்த மாதிரி ரெண்டு செட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என், எக்ஸ்லேருந்து எண்ணுக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது, என். அப்போ கேபிட்டல் எக்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, 3, 4, 6, 8. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது நம்ம இந்த ஏரோ டயக்ராம் வரையும்போது முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, இங்கே அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, 10, 17, 37, 65 இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 1, 1, 2 இதுக்கடுத்து எக்ஸட்ரா டாட் வச்சு விட்டு 10, அடுத்து 17 நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்க போகிறோம், 37, நெக்ஸ்ட்டு 65 இதுக்கடுத்து அப்படியே டாட்னு வச்சு விட்லாம் எக்ஸட்ரா வரைக்கும். அப்போ 3ன்னு நம்ம இன்புட் கொடுக்கும்போது என்ன அவுட்புட் கிடச்சிது, 10. 4ன்னு கொடுத்தப்ப 17, 6ன்னு கொடுத்தப்ப 37, 8ன்னு கொடுத்தப்ப 65. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அவுட்புட். அந்த அவுட்புட்டை கரெக்டாக வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பாருங்கள், எக்ஸுன்ற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான அவுட்புட் கிடச்சிருக்கா. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த வென் டயக்ராம் அதாவது ஏரோ டயக்ராமில் இருந்து என்ன சொல்லிடலாம்னா, எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன்
codomain. Therefore R is a function from x to n அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அப்போ எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க, ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொன்னாங்க, எக்ஸ்லேருந்து என்னுக்கு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொன்னாங்க. டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக என்னது ஆறுங்கிறது, அவங்க கொடுத்துருக்க ஆறுங்கிறது என்னது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.